அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். ஒரே ஒரு பொதுவான விஷயம், நாமக்கல்லில் வைத்து ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவையுடைய ஒரு சிறிய அளவிலான கலந்தாய்வு கூட்டம், மாநாடுன்னு சொல்ல வேணாம். மாநாடுன்னா நம்ம 1,00,000 பேர் 2,00,000 பேர். கலந்தாய்வு கூட்டம்னு நான் என்னுடைய பார்வையில் குறைஞ்சபட்சம் 2,000 பேர் வருவாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே எங்களுடைய குழுவை சேர்ந்தவர்கள் 750 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க நேரடியாக. யூடியூப் வாயிலாக ஒரு 300 பேர் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு 1000 பேர், ஏன்னா அந்த மண்டபத்தில் 800 பேர், சைடு மண்டபத்தில் ஒரு 400 பேர், 1100 பேர், வெளியில் ஷாமியானை போட்டு 800 பேர் உட்கார வைக்கணும். நம்ம கூட்டத்தை பெரிய விஷயமே இல்லை, எல்லாத்தையும் உணவு கொடுக்கணும் இல்லையா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நாமக்கல்லில் மட்டுமே நம்ம ஒரு 10,000 பேர்லேருந்து 15,000 பேர் வரவழைக்க முடியும். பட் நம்ம சும்மா எல்லாத்தையும் மக்களை நிறுத்தி, வெயிலில் நிறுத்தி, இது மழையில் நிறுத்தி சும்மா 4 பேச்சு பேசிட்டு போகிறது விஷயம் இல்லை. இது டேக்அவே ரொம்ப முக்கியம். இது அந்த கூட்டத்தில் பேசக்கூடிய விஷயத்தை உள்ள மனசுக்குள்ளே கொண்டு போய் அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயல்முறை ஒரு வடிவம் கொடுத்து செயல்படுத்தணும். அதனால் அந்த மாநாடுக்கான ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அந்த கூட்டத்துக்கான ப்ரெஷர். ஸோ நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வரீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிங்க, ஃபேமிலியோடு வாங்க. அதுவும் குறிப்பாக அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஏரியா. 7904004214 79 040 04214 7904004214 27/9/2026 நாமக்கல்லை வைத்து நம்மளோட கூட்டம் நடைபெறும். வரக்கூடிய முதல் நாளே வந்துட்டிங்கன்னா மண்டபத்தில் பொதுவான இடத்துல படுத்துக்கலாம். மண்டபத்துக்குள்ளே பெண்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம். கை குழந்தைகளை அவாய்ட் பண்ணிங்க. அப்புறம் உங்களுக்கான குடிநீரை நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, அங்கே ஃபோட்டோ பிடிக்கிறது நம்ம நோக்கமாக வேண்டாம். எங்கே வேணால் ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். சாப்பிட போகிற இடத்துல இந்த கேள்விகள் கேட்குறதுலாம் விட்டுட்டு, இது முழுக்க இந்த தர்ம சிந்தனை சார்ந்த ஒரு கூட்டம் என்கின்ற ஒரு எண்ணத்துடன் வர வேண்டும். ஸோ இந்த ஆக சிறந்த கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். குடும்பத்துடன் வாருங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு செஷனாக இருக்கும். ஓகே, நேற்றைய தொடர்ச்சி. நேற்று அந்த தண்ணீரை பற்றி பேசியிருந்தேன். சின்ன விஷயங்களை பண்ணால் அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து, கண்டுபிடிப்பும் கூட. சின்ன விஷயங்கள் பண்ணால் மாற்றம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரும். வருமானு கேள்வி கேட்டுட்டு மூலையிலே உட்காந்திங்கன்னா நீ அந்த முக்காடு போட்டு மூலையில் உட்கார வேண்டியதான். சொல்கிறது நடைமுறை படுத்தி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த வகையில் உணவு சார்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஹோட்டல்லையோ வீட்லேயோ சாப்பிட்டா கூட உணவுப் பொருட்களே விரயம் பண்ணாதுங்க. நிறைய காய்கறி வச்சுருவாங்க. சரி, சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவோன்னா அப்போ விரயம் பண்ணுறதா அர்த்தம். நம்மளை கேட்காம வச்சுட்டாங்கன்னா, நம்மளே கேட்டு வாங்கி ஒரு பொருளை தட்டில் நிரப்பின பிறகு அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஸோ அதனால் உணவை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை 10 வாட்டி கூட வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் நான் டேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தட்டில் போட்டு விரயம் பண்ணாதீங்க. நம்ம மக்களுக்கு என்னென்னா நம்ம தான் பணம் கொடுக்குறோமே, வேஸ்ட் பண்ணால் என்ன அப்படின்றது தான். அப்போ நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. அது எல்லாத்தையுமே டிக்கெட் ஈஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஏமாற்றப்படுவீங்க. இது கொஞ்சம் மண்டலை ஏற்றிங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம், உணவு சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னா, உணவை சாப்பிடும்போது, உணவை உண்ணும்போது, தண்ணீர் குடிக்கும்போது, நீர் அருந்தும்போது யார்கிட்டையும் பேசாதீங்க. பேசிகிட்டே சாப்பிட்லாம், சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், இது தப்பு.
சாப்பிட்றது வந்து எப்படின்னா பல் விளக்கும்போது தின்ன முடியாது இல்லையா? பல் விளக்கிட்டே என்ன பண்ண நூடுல்ஸ் சாப்பிட்ருப்போமா? முடியாது. அது ஒரு தனி வேலை. அதே போல் சாப்பிட்றது தனி வேலை, பேசுவதுன்றது தனி வேலை. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. இது ரெண்டாவது விஷயம். உணவில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் பொதுவாக நான் சாப்பிடும்போது யாரையும் பக்கத்தில் பேச விட மாட்டேன். நானும் யார்ட்டையுமே அனாவசியமாக பேச மாட்டேன். தப்பி தவறி ஏதாவது ஃபோன் கால் வந்தது, உதாரணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் சாப்பிட்றோம். அற்புதமான ஹோட்டலில் ஒரு ஆந்திரா மெஸ்ஸு. பின்னாடி ஓ ஓ ஓ ஓன்னு கத்திட்டு இருந்தாங்க. இந்த ஆந்திரா பீப்புள் வந்துருந்தாங்க போல, ஏதோ டூர் வந்துருக்காங்க போல. ஏய் அப்படின்னு ஒரு கத்துனேன். கொஞ்சம் அமைதியாச்சு. சில இடங்களில் வேணுன்ட்டு டம்ளர் கீழே போட்டுருவேன். வந்து என்னன்னு கேட்பாங்க, அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம பேசுகிற தோரணையிலே நம்ம பண்ணுற விஷயத்தில் அவங்க போய் சொல்லுவாங்க. நிறைய ஹோட்டல் பார்த்திங்கன்னா அந்த கோழிக்கடை மீன் கடை மாதிரி ஒரே சந்தைக்கு உள்ளே போன மாதிரி சத்தமாக இருக்கும். சாப்பிட்ற இடத்துல நீங்கள் கலங்கப்படுத்தக்கூடாது. அது சாப்பாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அவமரியாதை. சாஃப்டாக டவுன் டு எர்த்தாக நம்ம வந்தது உணவு உண்ண சாப்பிட்டுட்டு பேசாமல் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்காங்க. அதை நாம் வந்து வரவழைச்சிக்கணும். இன்ஃபேக்ட் நான் இப்போ சாப்பிடும்போது கூட எங்கள் டிரைவர், என் கூட வந்த டிரைவர் எங்களை இறக்கி விட்டுட்டு வண்டியை நிற்பாட்டிட்டு வரணும். அவர் வரல. அப்போ அவனுக்கு இலை போட்டாச்சு, சாப்பாடு பெருமாச்சு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டபோது அவர் அந்த வழியை தவற விட்டுட்டார். நான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஃபோனை ஓகே அப்போ நான் பார்சல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அப்புறம் ஒரு ½ hour ஒரு கடலூர் அவுட்டரில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் புண்ணியவங்கப்பம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஒரு சாப்பாடு வச்சு அப்புறம் வி ப்ரொசீடட் ஃபர்தர். நாங்கள் சாப்பிடும்போது என் கூட வந்த நண்பர், காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு 50 வயது மதிக்கத்தக்கவர். பண்ணுறது எல்லாமே வந்து 5 மாத குழந்தை, 1.5 வயசு குழந்தை, 3 மாத குழந்தை, 3 வருஷ குழந்தை, 4 வயசு குழந்தை, இதே மாதிரி தான் அவரோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சொல்கிறத உள் வாங்கவே மாட்டார். அவர் தொழில் அதுவாக இருக்கலாம், யாரோ ஒரு கஸ்டமர் கூப்பிட்றாங்க பேசுன்ட்டு, அது வந்து அங்கே வந்து ஓன்னு கத்தி பேசி எதிர்த்த டேபிள் எனக்கு வந்து உச்சக்கட்டம் ஃபோனை உடச்சலாமான்னு கோவம். எனக்கு கோவம் வந்து இந்த சாப்பிடும்போது அந்த இடம் வந்து ரொம்ப சவுண்டாக இருந்ததுன்னா எனக்கு வந்து பிடிக்காது. இன்ஃபேக்ட் நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது டிவி பார்க்க மாட்டேன். ஏன்னா டிவி பார்ப்பது ஒரு வேலை, சாப்பிட்றது ஒரு வேலை. ஒரு காலம் அப்படி பார்த்தோன்னா ஏதாவது காமெடியான விஷயங்களை பார்ப்பேன். ஒரு சிரிப்போடு இணைந்து சாப்பாடுன்றது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான ஒரு விஷயமாக நான் பார்த்துருக்கேன். அதுவே ஆக்சுவலாக தப்பு. நான் வந்து தனியாக அப்படி தான் நான் சாப்பிட ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இவர் கத்தி பேசும்போது அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், தயவுசெய்து நீங்கள் வந்து வேறு வண்டியில் போயிடுங்க. அவரை கூப்பிட்டு போய் இறக்கிட்டு அதுக்கப்புறம் என் வண்டியில் ஏற்றலை நீங்கள் வந்து. ஆனால் பட் எப்படி காரில் கூட்டு போனோம் அதேமாதிரி காரில் கூப்பிட்டு போக வழி பண்ணிட்டேன். ஆனால் வேறு ஒருத்தவங்களோட வந்து அவங்கள பேக் பண்ணி அவங்கள செங்கல்பட்டில் விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். என்னென்னா வந்து ஒரு நம்ம வந்து நம்ம வண்டியில் போனாலும் சரி, இன்னொருத்தவங்க வண்டியில் போனாலும் சரி, அன்னெசரி ஃபோன் கால். நம்ம சும்மா தானே போகிறோம், ஒரு 10 பேருக்கு ஃபோனை பண்ணுவோம், அது தப்புது. எப்போவும் என் கூட ஒரு 10 பேர் இருப்பாங்க. நீங்கள் என் கூட இருக்கவங்களாம் பார்க்கலாம். நான் ஃபோன்றது அவுட் கோயிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு, இன்கமிங்கிறது அதை விட குறைவு. எனக்கு வந்து ஒருவர் அல்லது இருவர் நேரடியாக கூப்பிடுவாங்க. அந்த பொலிட்டீஷியன்ஸ் யாராவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் கூப்பிடுவாங்க. சில கால்ஸ் வரும், அது எல்லாமே அந்த அன்வான்ட் கால்ஸ். அந்த ஐசிஐசி பேங்க்கு, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இது மாதிரி ஏதாவது இருக்கும், இன்சூரன்ஸு, அப்புறம் லோன் தரோம் அப்படின்ட்டு. மற்றபடி வேறு யாரும் கூப்பிட மாட்டாங்க. நான் பேசினா ஒரு இருவட்ட பேசுவேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, என் காரணத்துக்காக இல்லை, காரில் உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை கிறிஸ்பாக சொல்லாமல் ஒவ்வொன்று கத்தி த்ரூ அவுட் த ஜேர்னி வராங்கன்னா, அந்த கார் ஜேர்னின்றது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அது லைட்டு ஒரு ½ hour தூங்கணும், ½ hour பார்க்கணும், ½ hour பாட்டு கேட்கணும், ½ hour ட்ரைவ் பண்ணணும். அது ஒரு இப்போ டிரைவர் ட்ரைவ் பண்ணுறாரு, நாங்கள்லாம் உட்காந்து போகிறோம். அது ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். அப்போ அந்த ஃபோன்றது பெரிய டிஸ்ட்ராக்ஷன், பெரிய என்ன சொல்கிறது, ஒரு உடல் ஒருத்தருக்கு ஊனமுற்று ஒரு உறுப்பு இல்லைன்னா அப்படி அது போல் ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அப்போ அவர்கிட்டையும் நான் சொன்னேன், நான் சாப்பிடும்போது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் சாப்பிடும்போது ஃபோன் பேசாதீங்க. நம்பர் 2, அடுத்தவங்க சாப்பிடும்போது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 3வது, சாப்பிட்ற இடத்துல பேசாமல் இருக்கிறதும், உணவை விரயம் பண்ணாமல் இருக்கிறதும், அந்த இடத்த பொல்யூட் பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதோடைய பலாபலன்கள் பெரிய அளவில் இருக்கும். யாரெல்லாம் அந்த சாப்பிடும்போது ஃபோன் பேசியே சாப்பிட்றாங்களோ, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மேன், அவனுக்கு சொந்த வீடு 30 லட்சம் இருக்குது அப்படின்னா, 40 லட்சம் இருக்குன்னா, அவனுக்கு கடன் குறைஞ்சபட்சம் 50 லட்சம் 1 கோடி ரூபாய் இருக்கும். ஃபோன் பேசி சாப்பிட்றவங்களுக்கு, சாப்பிடும்போது ஃபோன் பேசுகிறவங்களுக்கு. இதே அவன் 10 கோடி சொத்து இருக்குன்னா 15 கோடி கடன் இருக்கும். அப்போ கடனுக்கும் சாப்பாடுக்கும் தொடர்பு இருக்கான்னா, சாப்பிட்ற முறைக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிங்க. அண்டு சாப்பாட்டில் உங்கள் சாப்பாடின் மூலமாக உங்களுக்கு மாற்றம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அசைவத்தை தவிர்த்துருங்க. நான் சைவ ஃபேமிலி, நான் அசைவம் சாப்பிட்ருக்கேன். இப்போ முட்டை கூட சாப்பிட்றதில்ல. இது ஆண்டாள் பொதுவாக. இன்ஃபேக்ட் இப்போது என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. இந்த வே ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், ஆப்பிள் சாப்பிட்ணும், காலைல டிஃபன் கிடையாது, கொஞ்சோண்டு சாதம், அதுவும் ஒரு நல்ல பசி எடுத்து அதுக்கு நிறைய காய்கறிகள், அது வந்து ஒரு 3 o'clock 4 o'clock ரேஞ்சில் 5-6 பன்னீர், சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு. அதுலேயும் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் பன்னீர் தான், இந்த மில்கி மிஸ்லாம் கிடையாது. அது வந்து அதுதான் நம்பகத்தன்மை உள்ள பன்னீர் அமாங் த பன்னீர் இந்த மார்க்கெட்டு. அவ்வளோதான். ஏதாவது ரொம்ப பச்சுன்னா வந்து தண்ணி குடிச்சிக்கோ, சாப்பிட்றது மட்டும் கொஞ்சம் காய்கறி சாப்பிட்டுக்கோ, கேரட்டு, குக்கும்பர் சாப்பிட்டுக்கோ, அவ்வளோதான். ஆக்சுவலாக இது நான் டேரெக்டாக ஃபாலோ பண்ணேன்னா ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறேன். அப்போது அந்த அசைவம் விட்டதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. நீங்களும் வந்து அசைவத்தை விட்டிங்கன்னா மாற்றம் வரும் என்பது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து அசைவம் இல்லாமல் நான் எப்படி இருக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடுங்க. மாற்றம் வரணும் அப்படின்னா விட்டு தான் பாருங்கள். நமக்கு பிடிச்ச விஷயம் அசைவம் சாப்பிட்றது, விட்டு தான் பாருங்களேன். எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப லகுவாக இருக்கும். நல்லா பாயில் இருந்தால் சூப்பராக இருக்கும். நல்லா பெப்பர்லாம் போட்டு, இந்த சந்திரன் மெஸ்ஸு, இந்த மெஸ்ஸு, இந்த மதுரையில் நிறைய மெஸ் இருக்குது, சாரதா மெஸ்லாம், இந்த ஐர மீன் குழம்பு ப்ளஸ் வந்து மட்டன் சுக்கா நல்லாயிருக்கும். நல்லா 10 கவலம் சோறு தின்னலாம். அது இப்போ தான் தெரியுது. வந்து சாப்பிட்ற ஒரு சோறும் வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது 1 மணி நேரம் ஒர்க் அவுட் வந்து செத்து பிடிக்கிற மாதிரி தான், அவ்வளோ பெரிய நரகமாக இருக்குன்றது. பட் ஆனால் நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்ம நல்லா இருக்குன்னா நம்ம நல்லா இருக்குது தானே அதை நம்ம ட்ரெயினர் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்னா கொஞ்சம் அந்த கார்புன்ற ஒரு விஷயத்தை கம்மி பண்ணிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் டைரெக்டாக கனெக்டட் வித் ஒரு பக்காவான ரிசல்ட்டு. ஸோ இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்கிற விஷயந்தான் சில இடங்களில், பட் இது ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். புலம்பக்கூடாது. ஒருத்தர் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் எப்படியோ பேசுகிறேன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய சங்கடங்கள் எல்லாத்தையும் ஒரு புலம்புறாங்கன்னா அது என்ன ஆகிடும்னா, ஒரு நேரத்துக்கு அப்புறம் இவங்க பேசுனா புலம்புவாங்க, இவர் பேசுனா புலம்புவார், இந்த அம்மா பேசுனா புலம்புவாங்க. அப்படின்னா அந்த பயம் வந்துருச்சுன்னா நமக்கு பாதிப்பு உண்டு, அவங்களுக்கு 3 மடங்கு பாதிப்பு வரும். ஸோ நம்ம புலம்புனா நம்மளோட பாரம் கம்மியாகிடும்னு பார்க்குற எல்லாத்தையும் புலம்புறதுன்றது நல்ல பழக்கம் அல்ல. அது மாதிரி புலம்புற அத்தனையும் கேட்குறது அதை விட மோசமான பழக்கம். ஸோ நீங்கள் புலம்பாதீர்கள், நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். புலம்புறது ஆபத்தானது, புலம்பதை கேட்பது அதை விட ஆபத்தானது. ஸோ புலம்பவும் செய்யாதீர்கள், கேட்கவும் செய்யாதீர்கள். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்க வந்து இப்போ சமீபத்தில் கூட என்கிட்ட சொன்னாங்க. இவங்க வந்து என்னெல்லாம் நடந்தது எல்லாம் சொல்லணும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசுகிறது அத்தனையும் நெகட்டிவ், எல்லாத்தையும் குப்பை மாதிரி கொட்டுவாங்க. கடைசியில் அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க அப்படியே வந்து 10ஓட 11ஆக மேலே இருக்க சுவரை பார்த்துட்டு, கீழே இருக்க சுவரை பார்த்துட்டு, கீழே இருக்க டைல்ஸை பார்த்துட்டு, 4 பக்கம் இருக்க சுவரை பார்த்துட்டு உட்கார வேண்டியதான். மாற்றமே இல்லாமல் தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். மாற்றம் வேணும் அப்படின்னா புலம்புவதை நிறுத்தினாலே போதும். அதை விட முக்கியமாக அடுத்தவங்க புலம்புவதை கேட்பதை நிறுத்தினாலே போதும். இது ரொம்ப முக்கியமானது. புலம்பல்னு வரும்போது இதுக்கு அடுத்ததாக வந்து இதுவும் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். நிறைய பேருக்கு சில பத்திரிகைகள் இருக்குது, அதில் வந்து பிரபல ஜோதிடர்னு யாராவது எழுதுவாங்க, இன்றைக்கி நாள் நல்லா இருக்காது. அது மாதிரி பிரபல டிவிக்கள் இருக்குது, இந்த சன் நியூஸு, இல்லை
சன் நியூஸ்லேயே வேறு ஒரு டிவி இருக்குது, இந்த ஆதித்த குறிச்சியில் எனக்கு வேண்டப்பட்டவங்க பேசுவாங்க. நிறைய ஜோதிடர்கள் எனக்கு அந்த ஜோதிட கம்யூனிட்டியில் நிறைய பேர் எனக்கு பழக்கம் உண்டு. நிறைய பேர் பேசுவாங்க, இன்றைக்கு வந்து நல்லா இருக்காது, மேஷ ராசி, ரிஷப ராசி, ஏதாவது ஒரு சேனல் திருப்பினா காலை 7 to 9 நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதை வந்து நிறைய பேர் பழக்கமாக வச்சுருக்காங்க. ஜி டிவியில் அவரை பார்க்குறது, இந்த புதுயுகத்தில் இவரை பார்க்குறது, அப்புறம் வேத டிவியில் இவரை பார்க்குறது, ராஜ் டிவியில் இவரை பார்க்குறது. இது என்னென்னா, அவங்க வந்து எப்படி இருந்தாலும் 10ல் 5 விஷயம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, 5 விஷயம் நல்லா இருக்குன்னுவாங்க. அந்த நல்லா இல்லைன்ற பதிவு தான் வேலை பார்க்கணும் நமக்கு. சந்திராஷ்டிரமம் உண்டா பொய்யா அப்படின்னா, சந்திராஷ்டிரம் ஜோதிடர் சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரமம் எனக்கு வேலை பார்த்ததே கிடையாது. நான் இது பரிசோதித்து பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ இன்றைக்கி நல்லது நடக்கலை அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நல்லது நடக்காது. இதான் நான் வந்து அப்போ நான் நினச்சிப்பேன், 30 நாளில் ஒரு நாள் சந்திராஷ்டிரமம் அந்த நாள் நினச்சிப்பேன். பேசாமல் அம்மிக்கிட்டு வந்து நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுவேன், ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு. இது வந்து இன் ஜென்ரல் இது வந்து. ஸோ அதனால் இந்த ஜோதிடம் என்பது உண்மை. ஜோதிடம் வந்து கல்யாணத்துக்கு பார்க்கலாம், வீடு கட்டுறதுக்கு பார்க்கலாம், நில வைக்கிறதுக்கு பார்க்கலாம், தவறு கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு நொடிக்கும் ஜோதிடம் பார்க்கணும், அடுத்து என்ன அப்படியே ஜோதிடம் வாயிலாகவே வாழ்ந்து அப்படியே ஜோதிட வாயிலாகவே செத்து அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை விட்டுருவோம், தவிர்த்துரும். நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் ஜாதக கட்டங்களை பல 100 பேர்கிட்ட காண்பிக்க நீங்கள் பலம் இழக்கின்றீர்கள். உங்கள் குடும்பம் வந்து திருப்திகரமான வாழ்க்கைக்குள்ளே போகாது. உங்களுக்கு கடன் ஏற்பட்டால் கடனை நீங்கள் அடைக்கணும், நீங்கள் உழைப்பை அதிகப்படுத்தணும், இல்லை சொத்தை வைக்கணும். அதை விட்டுட்டு நான் ஜோசிக்காரில் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய வழிமுறையால் கடன் அடைப்பேன் அப்படின்னு சொன்னால், தொக்கு தலையில் வெண்ணெய் வைக்கிற கதை தான், அவ்வளோதான். அது எப்படி முட்டாள்தனமான ஒரு விஷயமோ. கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்து வெண்ணெய் வந்து உச்சி வெயிலில் உருகும்போது கண்ணில் பட்டு மறையும் போது கொக்கை பிடிக்கலான்னு எவனா சொன்னான்னா, அது எவ்வளோ பெரிய ஸ்டூபிடிட்டியோ அதை விட பெரிய ஸ்டூபிடிட்டி இந்த ஜோதிடம், இந்த டெய்லி ஜோதிடம் பின்னாடி போகிறது. இன்ஃபேக்ட் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர், இது நான் சொல்கிறதுக்கு நான் ஆக்சுவலாக ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம். அவருக்கு ஏதோ தெரியாமல் ஒரு கடன் ஏற்பட்டுருச்சு. அது திருப்பூரில் ஒரு ஜோசிக்கார் இருக்கார், அப்புறம் அங்கே ஒரு ஜோசிக்கார் இருக்குது, இங்கே ஒரு ஜோசிக்காருன்னு அப்புறம் அந்த பூஜை ராமேஸ்வர போய் திலாவமம் பண்ணுற, திருச்செந்தூரில் போய் சத்ரு சம்மாரம், இது நடக்காது. நாம் வந்து நஷ்டம் ஏற்பட்டது, நாம் எதனால் ஏற்பட்டது, அதை அடைப்பதற்கான வழி பார்க்கணும். அதை விட்டுட்டு அவர் இத்தனைக்கும் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் இல்லை, அதை விட்டுட்டு அவர் வந்து ஜோதிடம் பின்னாடி உட்காந்துருக்காருன்னா அவர் தன்னை பலவீனமானவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு சமிக்ஜையாக கொடுக்குறார். அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அதாவது இப்போ ஜோதிடமே பார்ப்பவங்க எல்லாம் பலவீனமானா நமக்கு எல்லா விஷயமும் தெரியாது. நல்ல நாள் ஒரு அப்படின்னா டைரியை பார்த்துலாம் நம்ம இப்போ கேலண்டரை பார்த்து சொல்ல முடியாது. அதுக்கும் ப்ரொஃபஷனலாக ஒருத்தங்க இருக்காங்க, நேர்மையான ஏமாற்றுறதா இருக்குன்னா தவறு கிடையாது. ஆனால் எல்லா விஷயத்துக்குமே என்னோடய தோல்விக்கும் ஜோதிடம் காரணம், வெற்றிக்கும் ஜோதிடம் காரணம்ன்ட்டு ஜோதிடர் காலடியில் போய் உட்காந்துருக்கு தான் ஆபத்தானது. ஸோ அந்த விஷயத்தை பண்ணும்போது அவர் தன்னுடைய மதத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அவருடைய சார்ந்த மதத்துக்கு எதிரான விஷயமாக நான் பார்க்குறேன். அது பிரயோஜனமே படாது. அது மேலும் கடனை தான் கொடுக்கும். இங்கேருந்து நம்ம வந்து ராமேஸ்வரம் போனால் விமானத்தில் மதுரை போகிறோம், மதுரையிலேருந்து ஒரு கார் எடுக்கிறோம், அங்கே போய் ஒரு 30,000 செலவு பண்ணோன்னா அது அப் அண்ட் டவுன் எல்லாமே சேர்ந்து அவருடைய லேவிஷ் ஸ்டைலுக்கு 1 லட்ச ரூபா செலவாகும். ஜோசிக்காரர் சொல்லிட்டான்றதுக்கு நம்ம அங்கே போய் உட்காரோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாளே யாருமே கிடையாது. ஸோ அது வந்து அது போல் நம்ம திரும்ப போக போக பலவீனமானவனாக மாறி பலம் குன்றியவனாக நம்ம வந்து வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கோம். வாழ்க்கை முழுவதுமாக அப்படி தான் நடத்த வேண்டியிருக்கோம். ஸோ ஜோதிடம் என்பது ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்த இன்றைக்கி நிறைவான விஷயம் என்னென்னா, இந்த இதில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனிமையாக இருக்க பழங்கள், தனிமைக்குள் வாழ்க்கை வாழ பழங்கள். அதை நான் சொல்லுவேன், மௌனத்துக்குள் ரகசியத்துக்குள் மௌனமாக இருங்கன்னு சொல்லுவேன். அந்த மௌனம் என்பது ஒரு எந்த லாங்குவேஜ்லேயும் எந்த வார்த்தைகள்லையும் நம்ம ஒருவருக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை பேசி புரிய வைக்கணும் விஷயத்தை பேசாமலே மௌனம் என்கின்ற ஒரு விஷயத்தை புரிய வச்சிடும். ஒரு காதலி சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்கன்னா கோபத்தில் இருக்காங்க. மௌனம் தான். ஒரு நண்பரும் ஒரு தொழில் ரீதியாக 2 பேரும் பேசாமல் இருக்காங்கன்னா அந்த மௌனம் வந்து நிறைய கதைகளை வந்து 2 பேருக்குமே சொல்லிடும். அவரோட மௌனம் இவருக்கும், இவரோட மௌனம் அவருக்கும். ஸோ ரகசியங்களுக்குள் மௌனமாயிரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலும் அதோடைய உள்ளர்த்தம் என்ன, நீங்கள் தனிமையாக இருக்க பழகுங்கள்.
கூட்டமாக இருந்தாலும் கூட்டத்தோடு இருக்கும்போது கூட்டமாக ஒருத்தராக இருந்துருங்க. ஆனால் கூட்டம் இல்லாத நேரங்களில் கூட்டத்தை வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணுங்க. நம்பர் 2, கூட்டம் இல்லை அப்படின்னும்போது தனிமை தான். உங்களுக்கு மனைவி, பிள்ளைகள், கணவன், பிள்ளைகள் எப்படி வேணால் இருக்கலாம். யாருக்கு ஆண் பெண் யார் வேணாலுமே எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த தனிமை என்பது வந்து டிவி பார்ப்பதோ, மொபைல் நோண்டுவதோ, பெட்ஸோடு விளையாடுவதோ, பேர்ட்ஸ் வாட்சிங் இதெல்லாம் கிடையாது. தனிமைனா தனிமை. அது வந்து படுத்துக்கிட்டுங்க நீங்கள் வந்து போர்வை கூட போத்திக்கிட்டு அந்த ஒரு லவ் அது ஒரு பெரிய ஒரு போதை. அந்த நீங்கள் தனிமை அது மாதிரி நல்லா ஏசி போட்டுட்டு என்னோடய ஸ்டைல் போர்வை போத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கனவு உலகம்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணுவேன். அதுபோல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அது நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்கும். நமக்கு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம யாரும் நமக்காக ஒரு 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 நேரத்தை கொடுப்பதில்லை. அந்த கொடுக்காதனால தான் நாம் வந்து இந்த உலகத்தின் மிக சிறந்த மனிதனை நாம் கடைசி வரைக்கும் வாழுங்காலத்தில் வந்து வாழ்ந்து முடிக்கிற கடைசி நொடி வரைக்கும் நம்ம சந்திக்க மறந்துடும். உலகத்தில் தலை சிறந்த மனிதன் யாராக இருக்க முடியும்? கண்ணாடியை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது யாருன்ட்டு. அப்போது அந்த மனிதனை நீங்கள் உணரணுன்னா தனிமை தான் ஒரே வழி. ஸோ நீங்கள் அனைவரும் தனிமை பாராட்டுங்கள். தனிமை உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தும். தனிமைக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் வேறு அல்ல, பிரபஞ்சம் வேறு அல்ல என்கின்ற பேருண்மை உங்களுக்கு புலப்படும். மீண்டும் பல நல்ல இது தொடர்பான விஷயங்களுடன் நாளை தொடர்பு கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.